ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்பவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் உழைப்பானவன்தான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. எதையும் உடனே வேண்டும், அதிகமாக வேண்டும் என்ற பேராசை. ஒரு நாள் மார்க்கெட்டில் ஒரு முதியவர், இந்த கோழி சாதாரணம் அல்ல, தினமும் ஒரு தங்க முட்டையிடும் என்று சொன்னார். அதை கேட்ட அருணின் கண்கள் பிரகாசித்தன. தன் சேமிப்பை எல்லாம் கொடுத்து அந்த கோழியை வாங்கிவிட்டான். அன்றிரவு கோழி உண்மையிலேயே ஒரு தங்க முட்டை போட்டது. அருண் மகிழ்ச்சியுடன், இப்படி தினமும் ஒரு முட்டை கிடைத்தால் நான் சீக்கிரம் பணக்காரன் என்று எண்ணினான். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு அவனது பேராசை அதிகரித்தது. தினமும் ஒன்றா? கோழியின் வயிற்றில் நிறைய தங்க முட்டைகள் இருக்கலாம். அதை கிழித்து ஒரே முறையில் எடுத்து விட்டால் நான் உடனே செல்வந்தன் என்று முடிவு செய்தான். அந்த இரவு எல்லோரும் தூங்கியபோது அருண் கத்தியுடன் கோழிக்கு பக்கத்தில் சென்றான். கோழி அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நொடிக்கு அவன் மனசு தளர்ந்தது. இது எனக்கு தினமும் உதவுகிறது என்று நினைத்தான். ஆனால் பேராசை வென்றது. அவன் கோழியை வெட்டிவிட்டான். ஆனால் உள்ளே பார்த்தபோது அவன் அதிர்ச்சியடைந்தான். ஒரு தங்க முட்டையும் இல்லை. அது சாதாரண கோழி போலத்தான் இருந்தது. அருண் அழ ஆரம்பித்தான். தங்க முட்டையும் போனது, கோழியும் போனது, அவன் வைத்திருந்த சிறு சேமிப்புகளும் எல்லாம் போனது. அடுத்த நாள் அவன் அயலவர்கள் சொன்னார்கள், அருண், பொறுமையாக இருந்திருந்தால் தினமும் ஒரு தங்க முட்டை உனக்கே வந்திருக்கும். பேராசை எல்லாவற்றையும் கெடுக்கும் என்பதை கற்றுக்கொள். அன்றிலிருந்து அருண் உணர்ந்தான். உழைப்பும் பொறுமையும் தான் உண்மையான செல்வம். பேராசை மட்டும் கிடைத்ததையும் கெடுத்துவிடும்.